வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கான பேப்பர் 2 எஸ்ஏ கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்ற சாம்பிள் வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் வந்து தமிழ் கம்பல்சரி எக்ஸாம் இருக்குது. அது வந்து 10th ஸ்டாண்டர்டு தான். நீங்கள் 2023 தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அது 9 இயல் இருக்கும். அந்த 9 இயல் இருக்கக்கூடிய லைக் உரைநடைகள், இலக்கணம், செய்யுள், துணைப்பாடம் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான மெட்டீரியல் நம்ம அகாடமியில் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். 120 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ 60 பேப்பர்ஸ் தான், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் பேப்பர் பார்ட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஜெக்ட், நான் வந்து நீங்கள் தமிழ் மேஜரா, இங்கிலீஷ் மேஜரா, ஹோம் சயின்ஸா, இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸா அப்படின்ற உங்கள் மேஜரில் 100 கேள்விகள் இருப்பாங்க. 1.5 மதிப்பெண், 150 மார்க்கு. பேப்பர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, எழுத்து தேர்வு. லைக் எழுதணும், நம்ம 1 hour கொடுப்பாங்க. அண்ட் 1 essay டைப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 300 words. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, சார் 300 மதிப்பெண்கள் 300 வார்த்தைகளுக்கான தேர்வு தானே, ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது, ரொம்ப டைம் இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன், ஒரு அடல்ட்டால் வந்து 15 words, ஓகேங்களா, பர் மினிட், ஒரு நிமிடத்துக்கு 15 வார்த்தைகள் எழுத முடியும். அப்போது 300 வார்த்தைகள் எழுத நமக்கு தேவைப்படக்கூடிய நிமிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 20 நிமிடங்கள் தான். ஆனால் இவங்க 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு ட்விஸ்ட்டே இருக்குது. அப்போது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரெக்டாக ஒரே ஒரு கேள்விகள் மட்டும் இருக்காது, 5 கேள்விகள் இருக்கும். அந்த 5 கேள்விகளில் இப்போது 1 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு அதில் ஏ அப்படின்னா ஒரு சர்டன் கொஸ்டின், வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் தி குளோபல் வார்மிங் அப்படின்றாங்க. உலகம் வெப்பமயமாதலுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20 மார்க்ஸ் இல்லை 25 மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். பி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா like give the importance about the Gandhian movement in the Indian freedom struggle அப்படின்னு கேட்கலாம். அப்போ காந்தியோடைய இயக்கங்கள், அவர் ஆரம்பித்த இயக்கங்கள், அது வந்து இந்திய விடுதலைக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு 30 மார்க் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நம்ம வந்து 15 அப்படி கூட கேட்கலாம், இல்லை லைக் 25 அப்படின்னு ரெண்டுத்துக்குமே பிரித்து கொடுக்கலாம். ஆர் ஓகேங்களா, சிடி அப்படின்னு கொடுக்கலாம். இது ஒரு கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஒன்று, இந்த இதில் நீங்கள் ரெண்டாவது ஏதாவது ஒன்று எடுக்கணும், தேர்வு பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது வேறு ஏதாவது இருக்கும். அப்போது இங்கே நம்ம என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, நான் வந்து 2 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டா நான் வந்து கிளியர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ஒரு சூசைடான ஒரு அட்டம்ப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்கக்கூடிய 7 டாபிக்ஸில் வந்து நீங்கள் வந்து 2 டாபிக்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்றது, நீங்கள் வந்து உண்மையிலுமே அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 5 டாபிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரஸ்ட் மீ இன் திஸ். லைக் அடுத்து லைக் இதுக்கு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்தியன் ஹிஸ்ட்ரியும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் வேறு. ஓகேங்களா? இந்தியன் எக்கனாமி வேறு, தமிழ்நாடு எக்கனாமி வேறு. இந்தியாவுக்கான ஹோல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேறு, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வேறு, ஒரு ஸ்டேட்டுக்கான எக்கனாமிக்ஸ் என்பது வேறு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டவுட்டு. அண்ட் நிறைய ஆசிரியர்கள் என்ன ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா, சார் நான் வந்து தமிழ் மேஜர், நான் பேப்பர் 1 வந்து தமிழில் எழுதிட்டு பேப்பர் 2 எஸ்ஏ வந்து நான் வந்து இங்கிலீஷில் எழுத முடியுமா, இங்கிலீஷில் எழுதினா மார்க் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ கண்டென்ட்டுக்கு தான் மார்க்கு, நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் எழுதலாம், இங்கிலீஷாக எழுதலாம், இல்லை தமிழ் எழுதலாம். பைலிங்குலாக எழுதலாமா சார் அப்படின்னா கிடையாதுங்க. தமிழில் எழுதுகிறப்போ 2-3 வார்த்தைகள் மட்டும் நீங்கள் ப்ராக்கெட்டில் இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் ஃபைன். பட் வந்து நீங்கள் டங்கிலீஷில் அந்த நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம எழுதலாமா அப்படிலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக சில வார்த்தைகள் வந்து நான் 2 லைன் வந்து தமிழ் எழுதிட்டு 3 லைன் வந்து இங்கிலீஷ் எழுதுவேன், அதுக்கெலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிங்க. ஓகேங்களா? அப்போது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சார் நான் இங்கிலீஷ் மேஜர், நான் தமிழில் பேப்பர் 2 எழுதலாம். ஓகேங்களா? அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். ரெண்டுத்தையும் டம்மி நம்பர் கொடுத்துருவாங்க, ரெண்டுமே தனித்தனியாக எவாலுவேட் பண்ணுவோம். ஓஎம்ஆர் வந்து மிஷின் எவாலுவேட் பண்ணுவோம், பேப்பரை வந்து 2 ப்ரொஃபஸர்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. கம்பைன்டு மார்க் தான் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ப்ரிப்பரேஷன்ஸை. ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். வாட் இஸ் ORS அண்ட் ஒய் இட் இஸ் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி அப்படின்றது. இது வந்து ஒரு குரூப் 1 இல்லை குரூப் டிஓ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 மார்க் கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி எழுதுவோம் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு
இந்த கீ பாயிண்ட்ஸை நமக்கு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அது வேஸ்ட் ஆஃப் டைம். தட் இஸ் லைக் தட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களுடைய மேஜரில் இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து 2 hours 3 hours மேக்ஸிமம் 3 hours மினிமம் 1.5 hours நீங்கள் வந்து எஸ்ஐக்கு நீங்கள் ஒரு டேயில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரிப்பரேஷன் 1 hour அண்ட் ரிட்டனுக்கு 1/2 hour அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கீ பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த நான் வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே கீ பாயிண்ட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். கீ பாயிண்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதை மட்டும்தான் நான் படிப்பேன். எக்ஸாமில் போய்ட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த ஃப்ளோவில் எனக்கு வந்து என்னென்னலாம் தோணுதோ நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன், பாடி ஆஃப் தி கண்டென்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் இது எல்லாமே கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பேன். ஓகேங்களா, கிரிட்டிக்கல் அனலைசிஸ்னால் எப்படி கேட்பாங்க, இப்போ இதே கொஸ்டினில் டிஸ்கஸ்னால் என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் அனலைசிஸ்னால் என்ன பண்ணணும், லைக் எவாலுவேட் பண்ணால் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் வந்து வீடியோ கிளாஸில் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் ORS, why it is in the news recently அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ORS வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் 140 கோடி மக்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஓகேங்களா, அதை பற்றியானது. கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ORS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம், அயான்ஸ். ஓகேங்களா, லைக் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ORS குடிப்போம். டைப் ஆஃப் தி ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ்டு டு ப்ரிவென்ட் அண்ட் ட்ரீட் டீஹைட்ரேஷன். ஓகேங்களா, டீஹைட்ரேஷனால் வரக்கூடிய லாஸஸை ப்ரிவென்ட் பண்ணுறது. யூஸ்டு டூரிங் இன்லெஸ் லைக் டயரியா அண்ட் காலரா, வயிற்றுப்போக்கு அண்ட் காலரா இருக்கப்போ நம்ம இதை வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். WHO ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகேங்களா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறை வைத்து தான் நம்ம உலக அளவில் எல்லாருமே ஃபாலோ பண்ணோம். டோட்டல் ஆஸ்மோலாரிட்டி இப்போ 20 மார்க்ஸ் கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் ஆஸ்மோலாரிட்டினா என்னன்னு கூட நான் ப்ராக்கெட்டில் எழுதுவேன். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் தி total amount of substances that has been dissolved in a liter அப்படின்றது. ஓகேங்களா, லைக் 245 milli osmolarity per liter contains 2.6 gram sodium chloride, 1.5 sodium potassium chloride, 2.9 sodium citrate. இப்போ எனக்கு வந்து சார் 2.9 2.6 1.5 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா சிம்பிளாக certain level of given level of sodium chloride, potassium chloride, sodium citrate அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா, அண்ட் added sugar 110 grams per liter அப்படின்றாங்க. அண்ட் certain amount of added sugar. ஸோ டேட்டாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். டேட்டாஸ் தெரியல அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாக்டாக 110 grams எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஆடட் சுகர்னாச்சும் நம்ம கொடுத்தணும். ஓகேங்களா, ஸோ டிக்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் டெத் ஃப்ரம் டயரியா பை அப் டு 93%. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. லைக் அரௌண்ட் 93ன்றது பதிலாக 19 கூட நம்ம போட்டுக்கலாம். இட் டிக்ரீசஸ் தி டெத் ரேட் பை 90% அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ORSனால் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ எதனால் ORSல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், எதனால் இது நியூஸ்க்கு வருது நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் இப்போ வந்து வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் சப்ஸ்டாண்டர்ட் ORS, தரம் குறைவான இருக்கக்கூடிய ORSை சில மருத்துவ நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. தேர் ப்ராடக்ட்ஸ் கண்டைன்ட் 120 sugar per liter, கிராம் ஆஃப் சுகர்ஸ் per liter. ஓகேங்களா, அப்போது அதிக அளவுக்கு எலிவேட்டட் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் எலிவேட்டட் லெவல்ஸ் ஆஃப் தி சோடியம், பொட்டாசியம் அண்ட் குளோரைட். ஓகேங்களா, அதிக லெவலில் இருக்குது அப்படின்றாங்க. சோல்ட் அண்டர் தி ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் பீயிங் மெடிக்கலி குவாலிஃபைடு ORSலாம் அவங்க பண்ணாமல் ORSக்கு பதிலாக இந்த வார்த்தைகளை திரித்து அவர்கள் பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய லேபிளில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது தவறு. அடுத்து ஸோ டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் ஃபைட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுறதுனால அது எதனால் வந்திருக்கு அப்படின்ற அந்த கண்டென்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் நம்ம வந்து மற்றவங்களிருந்து நம்ம வேறுபட்டு தெரியும். நம்மளுடைய ஆன்சருக்கு வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு அந்த இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, இந்த இம்ப்ரெஸ் ஆகிட்டாவே மார்க் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. அப்போது ஹைதராபாத் பேஸ்டு பீடியாட்ரிஷியன் ஹூ ரைஸ்டு தி இஷ்யூ. ஸோ இவங்க தான் அந்த கேஸ் போட்டாங்க. ஸ்டார்டட் அட்வொகேசி இன் 2017. அதை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க 2017. ஷி ரோட் தி இஷ்யூ டு தி சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அண்ட் லேட்டர் ஃபெசாய் அண்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்படின்றாங்க. அவங்க வந்து யாருக்கெல்லாம் லெட்டர் எழுதி முறையிடுறாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்றது. ஓகேங்களா, ரெகுலேட்டரி ஆக்ஷன். ஃபெசாய் இனிஷியலி ப்ராஹிபிட்டட் ORS லேபிள் யூஸ் இன் ஜூலை 2022. ஃபஸ்ட்டு அவங்க வந்து தடை பண்ணுறாங்க ORS இந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை தர நிர்ணயம் குறைவாக பண்ணக்கூடிய அந்த ORSை பேன் பண்ணுறாங்க ஃபெசாய். அப்போது 50 மார்க்ஸுக்கு ஒரே கொஸ்டினாக வந்துருச்சு அப்படின்னா ஃபெசாய்னா என்ன, அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் நான் எழுதுவேன். ஓகேங்களா, however allowed companies to use it with disclaimers. லைக் அந்த டிஸ்க்ளைமர்ஸ் அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கை அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இன் அக்டோபர் 2025 இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெசாய் issued landmark order completely banning the term ORS on non-WHO compliant beverages.
யாரெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஓஆர்எஸ் தயாரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஓஆர்எஸ்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இட் என்ஷூர்ஸ் ப்ராப்பர் ஹெல்த் கேர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் தி மிஸ்யூஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் லேபிள்ஸ். அப்போது லைக் சப்ஸ்டாண்டர்ட் பொருட்கள் தரக்குறைவாக இருக்கக்கூடிய பொருட்களை தடை செய்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அண்டு முக்கியமான லெவல்ஸை வந்து நம்ம க்ரைட்டீரியாஸை வந்து தகுதிகளை நம்ம இழப்பதற்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும் அப்படின்றாங்க. இது கீ பாயிண்ட்ஸ். இப்போ இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு எஸ்ஏவை எழுதணும். இன்ட்ரொடக்ஷன், கண்டென்ட். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா ரீசெண்ட்லி இது வந்து இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. 140 crores ஆஃப் பீப்புள் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஹெல்த் கேரில் எவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத ஆரம்பித்து பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் நான் வந்து ஓஆர்எஸ்னால் என்ன, வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் தி ஹூ டுக் இட் ஆஸ் அண்ட் சீரியஸ் இஷ்யூ அண்ட் வாட் இஸ் தி ரீசன்ட் ஆர்டர் அப்படின்றது கன்க்ளூஷனில் வர்றப்போ ஸோ தீஸ் டைப் ஆஃப் மெஷர்ஸ் வுட் இண்டிகேட் அஸ் அவர் ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் தி வேர்ல்டு லெவல். ஓகே, குளோபல் லெவலில் நம்மளுடைய தரத்தை உயர்த்தும். அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கேன் பி என்ஷூர்டு ஃப்ரம் தி டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லி கன்க்ளூஷன் நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது போல தான் நம்ம கிளாஸஸுமே இருக்கும். இப்போ இந்த கண்டென்ட்லாம் நம்ம எப்படி சார் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் ரெகுலராக நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எடுக்குது. இது வந்து ரீசெண்டாக தி இந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ்லேருந்து வந்ததுங்க. ஸோ நம்ம வந்து ரேண்டமாக எல்லாமேலாம் படிக்க முடியாது. ஓகேங்களா? அண்டர் தி சன், சூரியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த 50 நாள்லாம் பத்தாது. ஓகேங்களா? எது ஹார்ட் ஆஃப் தி டாப்பிக்காக இருக்குது, எதுலேருந்து கேள்விகள் வரலாம் அப்படின்றது நம்ம கெஸ் பண்ண தெரியணும். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதை நம்ம மட்டும் ரிப்பீட் பண்ணிவிட்டு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்ம அகாடமியில் லைக் கிளாஸஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 2க்கு அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து 3000 rupeesல கொடுக்குறோம். ஓகேங்களா? பேப்பர் 2க்கான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ், கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் சீரிஸ் அண்ட் நோட்ஸ் இது எல்லாமே வந்து 3000 rupeesல கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து லைக் டிரைவ் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு எஸ்ஏ எழுதி பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கெட் பேக் பண்ணுறோம். ஓகேங்களா? 8838-107-804-9600-111-339 இது 2 நம்பரில் நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் உங்ககிட்ட பேசுவாங்க. லைக் கொரியர் டிஸ்பேச் பண்ணுறவங்க இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணுறவங்க நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.